போச்சு, எல்லாம் போச்சுதே. இதுக்கப்புறம் என்ன இருக்குது? தினம் தினம் மனசாட்சி குத்தி ஊத்தி சாகிறத விட ஒரே போய் சேர்ந்துடலாம். நான் இதுக்கு அப்படி இப்ப விழுந்தேன். நானும் கெட்டு அந்த பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணி நான் எப்படி நடந்துகிட்டேன். இப்போ காதலிச்ச முகத்திலையும் முழிக்க முடியாம இது என்ன வாழ்க்கை? இல்ல வேண்டாம், கணக்கான இடத்துக்கு எங்கேயாவது போய் ஆதரவாத எங்கேயாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும். என்னால முடியல, என்னால முடியல. எதுக்கு இங்க வந்த? ஏன் வந்த? எதுக்கு வந்த? அதான் வேண்டான்னு போனேன். போக வேண்டியதுனடி. வேண்டான்னு போனேன். நீ பண்ணதுக்கு என்னடி அர்த்தம்? 3 டிகிரி முடிச்சோட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு டிகிரி முடிச்சோன்னு, ஆனா அதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்க. போடி, கல்யாணம் பண்ண விருப்பம் போக வேண்டியதானே. ஏண்டி என்ன பாவம் செய்ய வச்ச? என்னமோ இவளுக்கு மட்டும்தான் குடும்பத்து மேல அக்கறை இருக்க மாதிரியும் எங்களுக்கு அக்கறை இல்லாத மாதிரியும். முடிய வேண்டியது காலத்துல முடியணும். அப்படின்னா கடமையும் ஒழுங்கா செய்ய முடியும். இல்லைன்னா கடமையும் செய்ய முடியாம வாழவும் முடியாம போயிடும். ஏன் நிலைமை ஆயிரும். போடி, என் கோவத்தை கலப்பாத. போன்னு சொன்ன. என் முகத்துல முடிக்காத. போ. எனக்கு உன் முகத்துல முடிக்கிறதுக்கு அருகதை இல்லாம போச்சுதே. போடி, என் முகத்துல முடிக்காத. போடி. எதுக்கு வீட்டுக்கே வராம ஒரு வாரமா இங்கே இருக்கீங்க? சாப்பிடவும் இல்லையா? எதுக்கு? ஏன் என்ன ஆச்சுதே? ஒன்னும் ஆகல. போ, நீ காலேஜ் தானே போனோம். போ. உங்க அண்ணன் பையன் அழுதுகிட்டு இருப்பான். உங்க அண்ணி கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா. போ, அவங்களே கரையத்து. என்ன விட்டுரு. நான் செஞ்சது எவ்வளவு பெரிய முட்டாள்தனே இப்ப எனக்கு புரியுது. கொஞ்சம் சுயநலமா தான் முடிவு எடுத்திருக்கேன். சாரி, என் சுயநலத்துக்காக நான் உங்களை தண்டிச்சிட்டேன். ஆமா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்பா. போடி, போடி, என் முகத்துல முடிக்காத. போ. கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் வந்தேன். தப்புதான், நான் உங்களுக்கு ரொம்ப தண்டனை கொடுத்துட்டேன். ஜபாவ காரியத்துல கரெக்டா இருந்தா 5 வருஷம் வெயிட் பண்ண சொன்னா. அந்த 5 வருஷத்துல எவ்வளவோ மாற்றங்கள். ஆனா கரம் பிடிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா கரம் பிடிச்சா. இல்ல சாலமோனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. ராணி அப்படிதான். கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்க, தாசைய மனசு வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லி டைம் கேட்டா. அவளும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. ஆனா நான் மட்டும் தான் கொஞ்சம் சுயநலமா யோசிச்சுட்டேன். சாரிங்க, நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல, நான் இப்பவே உங்க மனைவியா இருக்கு, நான் ரெடியா தான் இருக்கேன். நான் தப்பு பண்ணிருக்கேன், அதை நான் உடனே சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி பண்ண போறியா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை சொல்லிருக்க வேண்டியது. என்னங்க சொல்றீங்க? நான் உன் கூட வாழ்ற தகுதியை இழந்துட்டேன். வாழதுக்கு பிடிக்கலடி. உனக்காக ரசம் காத்து கட்டினதே வீணா போச்சு. நானும் ஒரு மனுஷங்கிறத நீ மறந்துட்டேடி. எனக்கும் ஆசை உணர்ச்சிகள்லாம் இருக்குன்னு உனக்கு என்ன தெரியாம போச்சுது. எத்தனை நாள் நான் சுக்கன உங்ககிட்ட என் உணர்ச்சிகளை வெளிப்படுத்திருப்பேன். அண்ணன் புள்ளாளுதான் மைடி கூப்பிடுறா, படிக்க போறேன்னு தட்டி தட்டி விட்டுட்டு போனிய. வெளிப்படையாவும் நான் உங்ககிட்ட கேட்டேன். ஆனா நீ எதுவும் சொல்ல வேண்டாம். தெரியும், தப்பு பண்ணிட்டல. இனி வாழதுக்கு தகுதி இல்லை. சரி, ஓ பாட்ட நீ பாத்துக்க. தலை விதி. சரி சரி, நீ லைஃப பாத்துக்க. போ. இந்த தப்பு நீங்க செய்யல, நான் செஞ்சதே. என்ன சொல்ற? தப்பு செஞ்சவங்களோட தப்பு செய்யற தோன்றவங்களுக்கு தான் தண்டனை அதிகம். இந்த தப்பை நீங்க பண்ணல, நான் அதை பண்ண வச்சுட்டேன். பெண் வாசனையை காட்டி, ஆனா அதை கிடைக்க விடாம பண்ணி தண்டனை கொடுத்தேன். எனக்கு தெரியும், ஆனா நீங்க உண்மையில ரொம்ப நல்லவரே. எனக்காக இத்தனை வருஷம் நீங்க வாழ்ந்தீங்க, உண்மையா வாழ்ந்தீங்க, எனக்கு தெரியும். அதையும் மீறி நான் தான் உங்களை சோதிச்சேன். நீங்க இல்ல, யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருப்போம். காதல் சொல்லுக்கு உண்மையா இருக்கணும், அவ கூட சந்தோஷமா வாழணும்னு இத்தனை வருஷம் பெத்தவங்களை எதிர்த்து உங்க சந்தோஷத்தை தொலைச்சி எனக்காக காத்திருந்தீங்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உங்களை தவறு செய்ய வச்சிருந்திருக்கோம். இங்க பாருங்க, அந்த தப்புல சரிசம பங்கு எனக்கு இருக்குது. உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சி வேண்டாம். இங்க பாருங்க, அந்த தப்புல எனக்கும் சரிசம பங்கு இருக்குது. அதனால இனி அந்த தப்பை பத்தி பேச வேண்டாம். நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். இதுக்கு மேலே காலத்தை தாமதிச்சு நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எனக்கு பயமா இருக்குது. எனக்கு நீங்க வேணும், எனக்கு நீங்க வேணும். ஆதிரா, என்னங்க, எனக்கு நீங்க வேணுங்க. நான் உண்மையதான் உங்ககிட்ட சொன்னேன். தப்பு பண்ணிருக்கேன், போய் சொல்லலடி. சத்தியமா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டி. இப்படி உண்மைய காதலிச்சவட்ட சொல்லதுக்கு ஒரு தைரியமும் நேர்மையும் வேணும். இதுல இருந்து தெரியல நீங்க என்ன எந்த அளவுக்கு உண்மையா நேசிக்கிறீங்கன்னு. இப்பேற்பட்ட உண்மையான ஒருத்தரை நான் இழக்கணுமா? தேடி போனாலும் உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்க மாட்டாரு. நான் என் வாழ்க்கை எனக்கு விரும்பல, எனக்கு நீங்க வேணும். இப்பவும் சொல்றேன், அந்த தப்பு நீங்க பண்ணல, நான் பண்ண வச்சேன்.
காதலிங்கவா யாரு பெண்ணுங்கவா யாருன்னு உங்களுக்கு நான் காட்டின போய் தானே அந்த தப்பு பண்ணிருப்பீங்க. அப்ப அந்த பாவத்துக்கு நான் தானே தண்டனை அனுப்பிக்கணும், நீங்க எதுக்கு அனுப்பிக்கணும்? நீங்க எந்த தப்பு பண்ணலங்க, உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சி வேண்டாம். ப்ளீஸ் இனி இதை பத்தி பேசவே வேண்டாம். நம்ம லைஃப்ல அது நடந்ததை மறந்துடுவா. அதை பத்தி இனி நினைச்சு கூட பார்க்காதீங்க. நம்ம சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கலங்க. நீ உண்மையதான் சொல்றியா? சத்தியமா சொல்றேன். நான் தப்பு பண்ணிருக்கேன். அந்த தப்பு என்னுடையது. நான் என்னை ஏத்துக்க மாட்டேன்னு நினைச்சேன். நீ இல்ல எந்த பொண்ணுமே ஏத்துக்க மாட்டேன்னு நினைச்சேன். உங்க பக்கம் நியாயம் இருந்தா எந்த பொண்ணும் ஏத்துக்கிடுவா. நான் உங்க கூட இருந்து உங்களை கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே இந்த தப்பை பண்ணா தண்டனை கொடுக்கலாம். வாழ வேண்டிய வயசுல உங்களை வாழ விடாம பண்ணிட்டு, ஆனா இப்படித்தானே எல்லாத்தையும் காட்டிட்டு இதை செய்யாதேன்னு சொல்லி பக்கத்துல வச்சுட்டு நான் தூரம் ஒதுங்கி வந்தது தப்பு தானே. நீங்க பாருங்க, இனி இதை பத்தி பேசவே வேண்டாம், அதை மறந்துருங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாங்க. எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? இன்னைக்கு சாயங்காலம். என்னடி சொல்ற? ஆமா, இன்னைக்கு சாயங்காலமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க வீட்டு ஆட்களை மட்டும் கூப்பிடுங்க. எங்க வீட்டுல மீனா மட்டும் வரட்டும். அந்த கோயிலுல நம்ம பிள்ளையார் கோயில அங்க போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். மஞ்சள் கயிறு மட்டும் போதும். போட்டிருக்க துணிமணியோட உங்க கூட வரேன். என்னடி கனவு மாதிரி இருக்குது. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? இனி ஒரு நிமிஷம் கூட நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேன். இப்ப நேரம் ஒன்னா போறோம், சாயங்காலம் வரைக்கும் ஒன்னா இருக்க போறோம், கல்யாணம் பண்ண போறோம். இனி ஒரு நொடி கூட நான் உங்களை பிரிஞ்சு இருக்க மாட்டேன். அப்ப நான் செஞ்ச தப்பு வேண்டாங்க, அதுல எனக்கும் சரிசம பங்கு இருக்குன்னு சொல்றேன்ல, மறந்துருங்க. சரி, மஞ்சக்கீரை வாங்கணும், கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? நிஜமாடி சொல்ற? நான் சொல்றேன்ல, இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னு சேர்றோம். சரி வா, கல்யாணம் பண்ணலாம். சரிங்க. ஜெபா, ஜெபா. வாடா, நீ ஏன் வெளியில என்ன கூப்பிட்டு இருக்க? உள்ள வா. இல்ல சலமனே, அவ இருக்காளா? ஜெபா இருக்காளா? வீட்டுல தான் இருக்கா, படுத்திருந்தா பாத்துக்க. சந்தோஷமா தான் இருக்கா. நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்களே. இது என்ன பழக்கம்? உள்ள வர வேண்டியதானே? போ, உள்ள போய் பாரு போ. சரி, நீ உள்ள போய் பாரு, நான் திங்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். இல்லண்ணே, இருக்கட்டும். இல்ல என்ன பேசிட்டு இருங்க, நான் போய் சாப்பிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரிங்கண்ணே. மச்சான், தாஸ் எங்க போயிட்டு இருக்காரு? மச்சான் நில்லுங்க, நான் வரேன். ஜெபா, எப்படி இருக்க? ஏண்டி இப்பதான் என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சாட்டி? இப்பதான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சதே, அதான். கல்யாணம் முடிஞ்சதுக்கும் நீ வராம இருக்கிறதுக்கு என்னடி சம்பந்தம்? நானும் இப்ப வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆடி அசைஞ்சு வந்துகிட்டு இருக்கல நீ. அவ ஆதிரா வரல, மீனா வரல, நீயும் வரல. போங்கட்டி. ஏட்டி, நீ புதுசா கல்யாணம் பண்ணிருக்க, மாப்பிள்ள கூட பேசி எடுத்துட்டு இருப்ப. நாங்க வந்த மணிக்கணக்கில் பேசிட்டு இருப்போம், அதான் வரல. பாட்டி சாரமான நல்லா பாத்துக்கிட்டாங்களா? இதுக்கு நம்ம முன்னுக்கிட்டே கல்யாணம் பண்ணிருக்கலாம்டி. எவ்வளவு அன்பா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா? நிஜமாட்டி? சந்தோஷமா இருக்குட்டி. நிறைய பேசுவோம், மனம் விட்டு பேசுவோம். சந்தோஷமா இருக்குட்டி. இப்ப கூட வெளியில போக மாட்டேன்னாங்க. உன் குரல் கட்டணதான் ஏதாவது வாங்கிட்டு வரேன்ட்டு போனாங்க. ஆமா, சொல்லிட்டு தான் போனாங்க. நல்லா பொறுப்பா பாத்துக்கிட்டாங்கட்டி. அவள் வீட்டாளுக்கெல்லாம் எப்படி பேசுறாங்க? அத்தை மனம் விட்டு பேசல. அத்தைக்கு கொஞ்சம் பிடிக்கலன்னு நினைக்க. ஆனா மாமா ஒண்ணு சொல்லல. மாமா எப்பவும் போல மருமவளேன்னு தான் பேசிட்டு இருக்காவ. அத்தைக்கு மட்டும் கொஞ்சம் கோவம் இருக்கும்னு நினைக்கேன். நேற்று நேரில் வந்தாவள பாக்கிறதுக்கு இல்ல, தம்பியார் என்ன கூட்டு ஓடி வந்துட்டாவல்ல, அதனால கொஞ்சம் கோவமா நகை நட்டு போடாம வந்திருக்கானா, அதுக்கு கொஞ்சம் கோவம். அதுக்கு எங்க வீட்டாலே அப்படி ஒண்ணு நீ வர வேண்டான்னு சொல்லிட்டாவ கோவத்துல. அது எல்லாரும் சரியாக வந்துடுவாங்க. சீக்கிரம் அம்மா அப்பா ஆயிருங்க. கிழவி மாதிரி பேசாத போட்டி. டீ சீக்கிரம் என்ன சித்தியாக்கிருட்டி. சும்மா இருட்டி. நீ வைக்கப்படுறத பார்த்தா கொல்லுவேன். சரி இரு, நான் சோறு அடுப்பு வைக்கேன், சாப்பிட்டுட்டு போலாம். நான் உங்ககிட்ட முக்கியமான ஒன்று சொல்லட்டு வந்தேன்டி. இரு, நான் ஒலை வைக்கேன், சேர்ந்து சாப்பிடலாம். இரு. இல்ல இல்ல வேண்டாம். இங்க பாரு, எங்க அத்தை அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாவ. கோவம் இருக்குது, மற்றபடி என் சமையலெல்லாம் எதுவும் குறை சொல்லல.
அதான் உன் சமையல் சூப்பரா இருக்குமே. உன் மாமியார் திங்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கானு. என் மாமனாரும் அப்படிதான்டி சொன்னவ. அமுதமா இருக்குன்னு சொன்னவ. நேத்து பருப்பு குழம்பு வச்சு அவியல் வச்சிருந்தேன். நல்லா சாப்பிட்டாவ எல்லாரும். நீ பருப்பு குழம்பு அவியல் சூப்பரா இருப்பியா? ஆமா, எங்க அத்தை நல்லா சாப்பிட்டாவ. மாமாவும் அப்படிதான் சொன்னவ. நல்லா இருக்குமா, அந்த காலத்துல எங்க அம்மா அப்படிதான் வைப்பாவன்னு எங்க மாமனார் நல்லா சாப்பிட்டாவ. உங்க புருஷர் வாழ்த்தினாரா? போட்டி வாழ்த்தினாவல. கையில முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாவ. அமுதமா இருந்துச்சா, அவ்வளவு ரசிச்சு சாப்பிட்டாவ. என்ன சந்தோஷமா இருக்கு. நட்டி, இந்த தங்கங்களையும் வடிய பாட்டி கொஞ்சம் வர சொல்லுவியா? சரி, எதுக்கு? அப்பப்ப வந்துட்டு போ சொல்லு. பாவம், நல்ல அரிசி சாப்பாடு கூட கிடையாது. இங்க வந்தா கொஞ்சம் வாய்க்குறிச்சு சாப்பிட்டுட்டு போவாவில்ல. உன் மனசு யாருக்குமே வராது டி. கொஞ்சம் வசதியான வீட்டுல வாக்கப்பட்டாலே தலைக்கால புரியாம இருப்பாங்க. நீ இன்னும் பழச மறக்காம தங்கங்களையும் வடிவுகளையும் வர சொன்ன பாரு. பாவம், வயசான கிழடு. அங்க யாரு பாக்கா? நம்ம அங்க இருக்கும்போது துவையில ஊருக்கானு ஏதாவது ஒண்ணு கொடுப்போம். அந்த ரேஷன் கஞ்சி வச்சு அது பாட்டுல குடிச்சிட்டு கிடக்கும். அதான் இப்ப நான் வசதியா இருக்கேனே, வந்த சித்த கஞ்சி கஞ்சி கொடுப்பேன்ல, நல்ல கஞ்சி கிடைக்கும்ல. இங்க பாரு, எவ்வளவோ பொங்குதாவ. அதோட சாப்பிட்டுட்டு போட்டோம். அதுக்கான பழங்களும் கிடக்குது. அதெல்லாம் கொடுத்தா சித்த வயிற்று நரைச்சிட்டு கிடக்கும்ல. நானும் இப்ப அந்த தெருவுக்கு வர முடியாது. இப்படி யார்ட்டையா சொல்லி உள்ளான்னு பார்த்தா ஒருத்தரையும் காணல. நீ இப்ப வர சொல்லிருக்கேன்னு தங்க கிழவிக்கும் வடிவு கிழவிக்கும் தெரிஞ்சுனா போதும். இங்கேயே வந்து கடந்துக்கிடுவாங்க. பரவாயில்ல, வந்து கடக்கட்டும். இங்க யார் இருக்கா, வர சொல்லு. என்ன நான் சொன்னது சந்தோஷத்துல ஓடி வந்துருவானே. அவளும் சொல்லிக்கிட்டு இருந்தவ. எட்டி ஜவாபிலே பார்க்க போனியா, ஜவாபிலே பார்க்க போனியான்னு சொல்லிக்கிட்டே கிடந்தாவ. சரி டி, நான் முக்கியமானது ஒண்ணு சொல்ல வந்தேன், அதே மறந்து போச்சு. என்ன டி? நான் நாளைக்கு பட்டணத்துக்கு போறேன். என்ன டி சொல்ற? பட்டணத்துக்கு போறியா? ஆமா, அவிய ஊருக்கு கூப்பிடுதாவ. நானும் இங்க தான் இருப்பவன் நினைச்சேன். ஆனா அவ எங்க இருக்க மாட்டாவலாம், பட்டணத்துக்கு போறாவலாம். என்னடி 2-3 நாள் உன்னை பார்க்காம வந்ததுக்கு எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஒரேடா விட்டுட்டு போறேன்னு சொல்ற, சத்தமா முடியாதுடி. நான் இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கேன். 1 மாசம் ஆவட்டும் வந்து தெருலாம் உங்க வந்து பார்க்க வரலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னடி, எப்படி உன்னால முடியும்? அங்க போய் நீ எப்படி இருப்ப? தெரியும், என்னால இருக்க முடியாதுதான். ஆனா வேற வழி இல்லையே. காலகாலத்துல நடக்கிறது நடந்துதானே ஆகணும். பாவம், எங்க அம்மாவும் தினம் நொந்து போறாவ. இன்னொன்னு, எத்தனை நாள் தனியா வாழ்ந்துட முடியும்? அவரும் எனக்காக இத்தனை வருஷம் காத்து கிடந்தாரு. நல்ல மனுஷன், நல்ல நேசிக்கிறாரு. அவரை புருஷன் வரதுக்கு கொடுத்துதான் வைக்கணும். எத்தனை நாளடி தனியா வாழ முடியும்? சரிப்பட்டு வராது. அது சரிடி, அதுக்காக பட்டணத்துக்கு எல்லாம் வீதி. கிராமத்துல ஓடி ஆடி துள்ளி குதிச்சு மான் போல ஓடிட்டு இருந்தவா பட்டணத்துல போய் தான் ஒடுங்கி போகணும்னு இருந்திருக்கு. மாத்தவா முடியும்? நாம 5 பேர் அந்த பட்டணத்துல கிடக்கும் போது கூட நம்மளால அங்க வாழ முடியல. ஓடி வந்துட்டோம். 5 பேர் இருந்துமே வாழ முடியல. நீ ஒருத்தி போய் எப்படி வாழுவ? வாழணும், வாழ்க்கை தோண தேவைய. எங்க அம்மாவும் தினமும் கவலைப்படுதாங்க. நானும் தனியா வாழ முடியாது, படிப்பு முடிஞ்சது. இனி எப்படின்னு கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். மனசுக்கு பிடிச்சார கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணினேன். அது மட்டும் இல்ல, இங்க இருந்தாலும் கருவப்பையன்னு இன்னும் பாதி பேர் என்ன அப்படிதான் கூப்பிடுதாங்க. அது உங்க அண்ணன் வாழ்க்கையும் பாதிக்கும். இன்னொன்னு, எனக்கு அதை பார்க்குற சக்தி நாளுக்கு நாள் இல்லை. உங்க அண்ணன் படுற பாட்டை என்னால் பார்க்கவும் முடியல. கண் கட்டாத இடத்துக்கு போயிருந்தேன். அப்பமாதிரி உங்க அண்ணன் சந்தோஷமா வாழ்வான்ல. நான் கண்ணு கட்டாத தூரம் போயிட்டா அப்புறம் உங்க அண்ணன் அவன் பாட்டை பார்த்துக்கிடுவான். செத்துருவான்டி, செத்துருவான். அவன் இப்ப சந்தோஷமா வாழ்றதே ஏதோ நீ இந்த ஊர்ல இருக்கனால உன்னை பார்த்துக்கிட்டு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் உன்னை உயர்வா பார்க்கறான். அது வினையா முடிஞ்சிடும். சரி, நான் பட்டணத்துக்கு காலையில கிளம்புறேன். காலையில ஃப்ளைட்டா? ஃப்ளைட்டா? ஆமா, முத பட்டணத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஃப்ளைட்ல கூட்டிட்டு போறேன். தூத்துக்குடி ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னோட சின்ன சின்ன ஆசையா, அதனால அவங்க ஃப்ளைட்ல கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷமா இருக்குடி, நல்ல வாழ்க்கை வாழ போற. அவர் ரொம்ப நல்லவரே, செல்வா ரொம்ப நல்லவரே. நீ நல்லா வாழ்வன்னு எனக்கு தெரியும். ஆனா பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமா இருக்குடி. எனக்கும் இந்த ஊருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைல்ல. அப்பான்னு ஒருத்தருந்தா தீபாவளி பொங்கலுக்காவது வந்திருக்கலாம். அந்த உறவும் எனக்கு இல்ல. பிறவே நான் இருக்கலடி, வா. சரியா? சரிடி, நான் காலையில பட்டத்துக்கு போறேன். உங்களை பிரிஞ்சு போறேன். முடியலடி, மனசுல வலிக்குது. சரி, நான் நம்ம ஊர்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். சொல்லிட்டு வந்தது அப்புறம் கல்யாணத்துக்கு எல்லாரும் நம்ம ஊர்ல இருந்து வாராவலாம். நீனும் வருவியா? சரி, அவங்க வரட்டும், நான் கேட்டு சொல்றேன்னு. சரி, இங்கேருந்து பஸ் விட்டுருக்காங்களா?
கல்யாணத்துக்கு வரவங்கலாம் அந்த பஸ்ல அங்க வந்துருங்க சரியா? ம்? நான் கிளம்புறேட்டி. முடிஞ்சு தட்டி பொண்ணா சுத்துனது அரட்டை அடிச்சதெல்லாம் முடிஞ்சு போச்சாட்டி. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் தானே. வாழ ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், நட ஒரு காலம், புடுங்கிறதுக்கு ஒரு காலம், எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காலம் தானே. சந்தோஷமா இருந்தோம், அது ஒரு காலம். இப்போ பிரிஞ்சு போறோம், இது ஒரு காலம். மீண்டும் சேராமலா போயிடுவோம், அதுக்கு ஒரு காலம் வரும், கண்டிப்பா வரும். அந்த காலத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இங்க பாரு, இந்த உடல் மட்டும்தான் இந்த மண்ணை விட்டு போகுது. என் உசிரி எப்பவும் இந்த ஊருக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். நான் இந்த ஊர்ல இல்லைன்னு நினைச்சிட்டு கவலைப்படாத. ஒவ்வொரு இடத்துலயும் என் உசிறு அங்க ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நான் இருந்துகிட்டு தான் இருப்பேன் சரியா? வெறும் உடல் மட்டும் தான் அங்க போகுது. கிணறு, ஆறு, குளம் நம்ம போகாத இடம் கிடையாது, நம்ம கால் வைக்காத இடம் கிடையாது. நீ மட்டும் கராப்பையில கல்யாணம் பண்ணியிருந்தா இங்கே இருந்திருப்பல்ல. வீதி, நான் இந்த ஊரை விட்டு போகணும்னு இருந்திருக்கேன். நான் பட்டணத்துல தான் வாழணும்னு இருந்திருக்கேன். அதான் கராப்பையில இவ்வளவு உசுக்குசுரா காதலிச்சும் அவன் கூட தான் எல்லாம் நினைச்சு வாழ்ந்ததுக்கு அப்புறமும் அவன் எனக்கு கிடைக்காம போனது. மனசு நொந்து போயிட்டியாடி. மனசு வலிக்கதான் செய்து. எப்படி எப்படிலாமோ கனவு கண்டேன். கராப்பையில கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே ஊர்ல கடைசி வரைக்கும் அரட்டை அடிச்சுக்கிட்டு குளம் கிணறுன்னு சுத்திக்கிட்டு கராப்பையிலுக்கு பிடிச்ச மாதிரி 4 குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு இதே மண்ணில் அப்படியே என் உசுறு போகணும்னு ஆசைப்பட்டேன். இல்லை, எல்லாம் தலைகீழ மாறும்னு இருந்திருக்கேன். நாம நினைச்சதெல்லாம் வாழ்க்கையில கிடைச்சதுன்னா வாழ்க்கை யாது, கடவுள் யாது? நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைப்பாரு. அவர் என்ன நினைக்காரோ அதுபடி தானே நடக்கும். நம்ம ஆசைப்படலாம், அது நம்ம உரிமை. ஆனா நமக்கு இதுதான் கொடுக்கணும்னு நினைக்கிறது கடவுளுடைய திட்டம், அதுதான் நடக்கும். ஏதோ நீ சாரம கூட சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா உன்னை புரிஞ்சுக்கிட்டவன், உனக்காக 5 வருஷம் காத்திருந்தவன். இங்க பாரு, சாலமண்ணே கொஞ்சம் சேட்டை பண்ணதான் செய்வவ, கொஞ்சம் சேட்டை தானே இருக்கதான் செய்யும். நீ பொறுப்பானவதான், பொறுப்பா போகணும். சண்டை போட்டுட்டு வேற எங்கேயும் போயிடக்கூடாது சரியா? ஆமா, சண்டை போட்டுட்டு என்ன எங்க போக சொல்ற? அடிச்சாலும் பிடிச்சாலும் இவர் கூட தான். ஆமா, வாழும்போது அப்படியே நம்மளை வாழ வச்சுட்டாங்க பாரு எங்க வீட்டுல. நான் என் வீட்டுக்கு போறேன். சரி, உங்க அண்ணே தாலி கூட செஞ்சு போட்டேன்னு சொன்னானே, போட்டானா இப்படி? அதான் என் நாத்தனாரே அறுத்து கிழிச்சிட்டு கிடக்கா. எங்க வீட்டுல இருந்து ஒரு குண்டுமணி தங்கம் கூட போடல. அவியதான் அவளுக்குள்ள செயின் மோதத்தெல்லாம் எனக்கு கொடுத்தாவ. தாலி கொடி மட்டும் எங்க மாமனார் நான் செஞ்சு போடுதேன்னு சொல்லியிருக்காவ. மற்றபடி எங்க வீட்டில் ஒரு பண்டம் பாத்திரம் கூட தரல. நான் பாரு, கராப்பை ஒன்று அப்பெல்லாம் உன்னை விட மாட்டான். அவன் செய்வான், அவனுக்கு பாவம், அவனுக்கு நேரம் சரியில்லை, ஆனா கண்டிப்பா செய்வான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப அப்பா மாதிரி அவன் தான் அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போவான். பாவம், அவனுக்கும் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு கூச்சமா இருக்குது, எதுவும் செஞ்சு போலல்ல. ஆனாலும் அவனுக்கு என்ன பார்க்காம இருக்க முடியல. வந்து வந்து பார்த்துட்டு தான் போறான். 100 200 கையில கொடுப்பான். மனசு இருக்கு, அவனுக்கு செய்ய முடியல, அதுதான் விதி. எங்க அண்ணன் எனக்கு இது செய்யட்டாலும் பரவாயில்ல, அவன் பாசமா இருக்கான், ஒரு தகப்ப மாதிரி நடந்துக்கிட்டுதான், அது போதும் எனக்கு. வேற எதுவும் எனக்கு வேண்டாம். அவன் நல்லா இருந்தா போதும், அவன் பொண்டாட்டி அவனை சந்தோஷமா பார்த்துக்கிட்டா போதும். எனக்கு இப்போ அப்படிதான் தோணுது. அவன் எதுவும் செய்ய வேண்டாம், அவன் கஷ்டப்பட்டு எனக்கு எதுவும் செஞ்சு போட வேண்டாம். இங்க வரு, இதோட 4 நேரம் வந்துட்டு போயிட்டான். சாப்பிட்டியா அப்படி இப்படின்னு பூ வாங்கி கொண்டு கொடுத்துட்டு போனான். இந்த நொங்கு கிடச்சிச்சான், அதை வாங்கி கொண்டு கொடுத்துட்டு போறான். பாவமா இருக்குது, வந்து வந்து நின்னுட்டு போறான். கஷ்டமா இருக்கு. பாவம், அவனுக்கு குற்ற உணர்ச்சி. ஒத்த தங்கச்ச இப்படி வெறும் கையோட அனுப்பி வச்சுட்டோமே, கூட்டி விட்ட மாதிரி விட்டுட்டோமேன்னு அவனுக்கு குற்ற உணர்ச்சி. பாவம், அவனால எதுவும் பண்ணவும் முடியல. மனசு கஷ்டமா இருக்கு. அவன் அடிக்கடி என்ன பார்க்க வர்றது எனக்கு சங்கடமா இருக்குடி. ஏன்டி அப்படி சொல்லுத? ஆமாட்டி, பாம்போல வாசல்லே வந்து கேட்டுக்கிட்டு நிப்பான். இந்த வீட்டுல இருந்து யாரும் கூப்பிட போற மாதிரி இருக்காது, நான் தான் போவேன். அதனால என் முகத்தை பார்ப்பான், பூ ஏதாவது தான் கொடுப்பான், அப்படியே நின்றுட்டு போயிடுவான். வராதன்னு எப்படிடி சொல்ல முடியும்? அவனுக்கு நான் நல்லா வாழ்றேன்னு பயம்.
நம்ம ஒண்ணு கொடுக்காம அனுப்பிட்டோமே, இந்த வீட்டார்கள் தங்கச்சி நாக அடிச்சிருவாங்களோ, தங்கச்சி ஏதாவது பண்ணிக்கிடுவாளோன்னு பயப்படுறான்னு நினைக்க. வாசல்ல வந்து வந்து நின்னுட்டு போறாண்டி, மனசு தாங்க மாட்டேங்குது. தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்கு இங்கே ஏழு வேஷமா. அஞ்சு பேர் ஒன்றா இருந்தா கூட உங்ககிட்ட நான் சொல்லி அதை விட்டுருப்பேன். நீங்களும் யாரும் வரலையா? எனக்கு சங்கடமா இருந்தது. ஒரு வார்த்தை நீ அவங்கிட்ட சொல்லிட்டி, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லு, இங்கே ஒயாம வர வேண்டான்னு சொல்லு. எனக்கு சங்கடமா இருக்கட்டே. பாம் போல வந்து நிப்பாண்டு. எனக்கு அதை பார்க்க சக்தி இல்லை. சாலம ஒன்றும் சொல்லலையா? அவங்க என்னடி பண்ண முடியும்? அவங்களும் எப்படி வராதிங்கன்னு சொல்ல முடியும்? சொல்லு. அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க. பாவமா இருக்குது. நானும் உங்க அண்ணங்கிட்ட எவ்வளோ சொல்லிட்டேன், எனக்கு எந்த காசு பணமும் வேண்டாம், உங்க தங்கச்ச நல்லபடியா நான் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னாலும் அவனுக்கு ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. நேற்று கூட 5000 ரூபாய் கையில கொடுத்துருக்கான். இவங்க தான் வாங்க மாட்டேன்னு வந்துட்டாங்களாம். இந்த 5000 அவ வீட்டில் போட்ட மோதத்தை வித்துருக்கான். அவளுக்கு தெரிஞ்ச எண்ணத்துக்கு ஆவறது. அதான் உடனே மூட்டி கொண்டு கொடுத்துட்டாங்களாம். இப்படி ஏதாவது ஒன்று பண்ணுதான், அவன் கையில் இல்லை. அதான் என்ன செய்யன்னு தெரியல. சரிடி, நான் வந்து சொல்றேன், சரியா? சொல்லு. நான் நல்லா இருக்கேன், உங்க தங்கச்சி நல்லா தான் இருக்கா, அவளை சாலமும் நல்லா பார்த்துக்கிடுதா, அவள் லைஃப்பை பார்த்துக்கிடுவா, நீ கவலைப்படண்டா, ஒழுங்கா வேலையை பார்த்து பொண்டாட்டி பிள்ளை கூட சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு போட்டி. சரி, நான் போறேன், சரியா? போயிட்டு வரேன்னு சொல்லிடு. என்னடி பாவ பண்ண? தமிழ் போனவ எப்படி இருக்கான்னு கூட தெரியல. அவன் நல்லா இருப்பா, பயப்படாத. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிருப்பா. மாசமா இருக்காளா, குழந்தை இருக்குதா, எல்லாம் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. சரி, கவலைப்படாத. அம்மா, ஆதிராயா எட்டிய பார்க்க வரமாட்டேங்க. எனக்கு என்ன அவ இன்னைக்கு கல்யாணம் பண்ணுவான்னு தோணுது. என்னட்டி சொல்லிட்டு இருக்க? அவ பண்ண தப்பு இப்பதான் அவளுக்கே தெரியுது. நம்ம எவ்வளவோ சொன்னா ஒழுங்கா கல்யாணம் பண்ணுன்னு கேட்க மாட்டேன்னுட்டா. சின்னத்துல ஒரு வாரமா ஒரு மாதிரியே இருந்தாவல்ல, அதான் இவளுக்கு பயம் வந்துட்டு. அதான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணுவான்னு நினைக்கேன். அவ அண்ணனை பத்தி தான் உனக்கு தெரியுமே, அவ அண்ணன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னுட்டால, அதான் ரகசியமா ஓடி போலான்ட்டு இருக்கா. எருவ மாடு, எவ்வளவா சொன்னோம், கேட்க மாட்டேன்னுட்டா. முட்டாளு முட்டாளு. பாத்தியா, நம்ம எப்பெல்லாம் கெஞ்சணும் ஒழுங்கா கல்யாணம் பண்ணுன்னு, கேட்டாளா இவ? மீனதான் பாவம், இவளால அவதான் புருஷனை ஏத்து நிக்க முடியாம போயிட்டு. ஆனா ஆதிராக்கு அப்படி இல்ல, நம்ம இருக்கறனால தான் மைனி சந்தோஷமா இருக்கான்னு அவளுக்கு நினைப்பு. இவ இருக்க போய் தான் மீனா வாய் திறக்காம இருந்தா. இல்லனா மீனா ரெட்டு ரேட்டு சதிசா வாங்கியிருப்பா. எல்லாம் ஆதிராவுக்காக அவ பொறுத்து போனா. இது இந்த கூமுட்டைக்கு தெரிய மாட்டேன்னுட்டு அடிச்சு அண்ணன் பிள்ளைய காப்பாத்தணும், என் மைனை காப்பாத்தணுட்டா. என் சதிசு காப்பாத்த மாட்டா. அது இப்பதான் மண்டல அறி வந்திருக்கும்னு நினைக்கேன். சரி, அவ எப்படி சாயங்காலம் கல்யாணம் வச்சிருப்பா. நான் போய் எட்டி பார்த்துட்டு வரேன். அப்படி வந்து உன்னை கூப்பிட வரேன், வருவியா? சரி டி. சரி, நான் போயிட்டு வரேன். நைட்டாவது எங்க வீட்டுக்கு சாப்பிட வரியா? நாளைக்கு அங்க போயிருவல்ல. சரி, நான் சாப்பிட வரேன். உன் கையால கடைசி சாப்பிட்டுட்டு போறேன், சரியா? பருப்பு குழம்பு அவியலும் வை. சரி டி. பொண்ணா பிறந்தா பிரிஞ்சிருதான்ல. இங்க பாரு, சீக்கிரம் எனக்கு நல்ல செய்தி சொல்லணும்னு. சரி டி. அப்புறம் நீயும் கொஞ்சம் அனுசரிச்சு போ. பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போறேன், கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும், சரியா? என்னை பத்தி கவலைப்படாத, என்னை பத்தி தான் தெரியுமா உனக்கு. இங்க எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். சும்மா சுத்திட்டு இருந்தவளுக்கு வாழ்க்கை கிடைக்குது. அமைதியா தாண்டி போவேன், அடங்கிதான் போவேன். இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டு நமக்கு மனசு தைரியம் இல்லை. அதான் பிடிச்சவரைய கல்யாணம் பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன். நாலு ஒன்னா சுத்தியும் உன்னை மனக்குளத்துல பாக்குற பாக்கியம் கூட எனக்கு கிடைக்காம போயிட்டாடி. அங்க பாரு, நீ சீக்கிரம் மாசமான எனக்கு சொல்லு. நீ கற்பமா இருக்கதை நான் பார்க்கணும், சரியா? நல்லா இரு. இங்க பாரு, பேர் காலத்துக்கு ஏன் வீட்டுக்கு வா, சரியா? போயிட்டு வரேன்னு. போயிட்டு வா. போயிட்டு வரேன். சரிம்மா. பார்த்து போ, சரியா? சரி.
எதுக்கு? அதான் செல்வா சார் கல்யாணத்தை அங்கே வச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணியிருக்காரு போல. அதான் அவர் அங்கே கூட்டிட்டு போறாரானே. ஓ, பட்டணத்துக்கா? அப்போ அப்படின்னா சரி வா, கடைசியாவது அவங்க 2 மன விட்டு பேசிக்கிட்டோம். உள்ள போலாம். அண்ணே, மனசுல பட்டதா கடைசியா பேசிடு. அவ நீங்க வரமாட்டா. அண்ணா, அவளை சந்தோஷமா வாழன்னு வாழ்த்தி அனுப்புன. அவ இவ்வளவு பட்ட பாடு போதும். இனியாவது அவன் நல்லா வாழட்டும். கண்ணீரை கொடுத்துறாதன்னு சந்தோஷமா ஆசீர்வதிச்சு அனுப்புன. அவன் நல்லா இருப்பா, எனக்கு தெரியும். இவன் நல்லா இருப்பா, ரொம்ப நல்லா இருப்பா. சரி வா, நம்ம உள்ள போலாம். இங்க பாரு, குடும்பம்னா சண்டை சச்சரெல்லாம் வரும். நீ அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவ, எனக்கு தெரியும். உன்னை கட்டிக்கிறதுக்கு சிலவசர் கொடுத்து வச்சிருக்கணும். நீ சந்தோஷமா இருப்ப. இருந்தாலும் அது கொஞ்சம் கூட்டு குடும்பம்னு கேள்விப்பட்டேன். பார்த்து கவனமா இருன்னு. செல்வா சார் வீட்டுல அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். கவனமா இருக்கணும், சரியா? சரி. கிடைச்ச வாழ்க்கை கிடைக்கட்டாலும் ஏதோ என் கண்ணு முன்னாடி சுத்திட்டு இருந்த மனசு தேத்திக்கிட்ட கூட வாழட்ட என்ன பாக்குற பாக்கியம் மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கேன்னு நினைச்சேன். இப்ப அதுவும் என்ன விட்டு போச்சு. எல்லாம் நான் செஞ்ச பாவம். இங்க பாருங்க, இப்படி அழுதுட்டே இருக்காதீங்க. அவ சந்தேகப்பட்டு உங்க வாழ்க்கை போயிடும். அவ கூட இனி சந்தோஷமா வாழுங்க. அப்புறம் செல்வா சார்கிட்ட சொன்னேன், அந்த காரை உங்களுக்கே கொடுக்க சொல்லிட்டாரு. கார் கிடைக்க வேண்டிய இன்சூரன்ஸ் சீட்டு எல்லாத்தையும் அவரே கட்டிட்டாரு. இனி கார் முழுசா உங்களுக்கு சொந்தம். அதுல கிடைக்கிற லாபம் அத்தனையும் உங்களுக்கு தான். வாழ்க்கை செழிப்பா வச்சுக்கோங்க. வாழ்ந்தும் கொடுத்தா செத்தும் கொடுத்தாங்க மாதிரி வாழும் போது எனக்கு செஞ்ச, இப்ப போகும்போது செஞ்சுட்டு போற. உன்னை இழந்தது என் வாழ்க்கையிலே பெரிய எழுப்படி. துருஷ்டக்கார கையில மாணிக்கத்தை வச்சுட்டு இழந்துட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன். சரியா? நாளைக்கு காலையிலேயே பட்டணத்துக்கு போயிடுவேன். நான் ஸ்டேஷனுக்கு வரட்டா? இல்ல, தூத்துக்குள்ள போய் ஃபிளைட்ல கூட்டிட்டு போறாங்களா? சந்தோஷமா வாழு, சரியா? ஊருக்கெல்லாம் வருவியா? எப்படி தெரியல. இனி இந்த முகத்தை நான் எப்படி பாப்ப? நீ நல்லா இருக்கணும், நீ அழக்கூடாதுன்னு நினைக்க. இங்க பாரு, நீ நல்லா இருப்ப. நான் இனி கடவுள்கிட்ட நீ நல்லா இருக்கணும் நண்டி வேண்டுவேன். இங்க பாரு, காலத்துல குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும், சரியா? நீங்களும் உங்க பொண்டாட்டிட்ட சண்டை போடக்கூடாது, சரியா? அப்புறம் எக்காத்து கொண்டும் பொண்டாட்டி வலிக்கு போயிடாதீங்க. பொண்டாட்டி வலிக்கு போயிட்டீங்கன்னா மரியாதை கிடைக்காது. 10 ரூபா சம்பாத்தினாலும் இந்த ஊர்ல சம்பாத்தியம் பண்ணி வாழுங்க. அதுதான் கௌரவம். பொண்டாட்டி வலிக்கு போயிட்டீங்கன்னா 1 கோடி ரூபா சம்பாத்தியம் பண்ணாலும் மான மரியாதை கிடைக்காது. உனக்காக இந்த உசுருங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உன்னை ஒரு நாளாவது வாழ்க்கையில திரும்ப பாத்திர மாட்டேன். நானே இந்த மண்ணுல உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். இந்த மண்ணுல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீ பூவும் பொட்டோட புள்ளைகளோட செல்வ செழிப்பா வாழ்றத இந்த கருவாப்பைய பார்க்கணும். நீ இந்த ஊருக்குள்ள திரும்ப வரும்போது உன்னை பார்க்கறதுக்கு நான் இருப்பேன். சரி, மறந்துட மாட்டேல்ல? மறக்கிறதா? மண்ணுக்குள்ள போற வரைக்கும் மறக்க முடியாது. இழந்துட்டேனேடி, இழந்துட்டேனேடி. இழந்துட்டேன்டி. அதுக்கப்புறம் ஓ முகத்துல இந்த சிரிப்பை நான் பார்க்கல. என்கிட்ட அந்த சிரிப்பு இல்ல. போச்சுடி, நான் செஞ்ச தப்பு போச்சு. விதி யாருக்கு யாருன்னு எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும். எனக்கு நீங்கன்னு எழுதப்படல, உங்களுக்கு நானும் எழுதப்படல. ஆனாலும் விதி நம்ம 2 பேரும் ஒத்துக்கொத்த நேசிக்க வச்சு உனக்கு நான் எனக்கு நீனு உசுறு குசுரா காதலிக்க வச்சது. அதான் கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருக்க. பெரிய இந்த விதி நம்ம 2 பேரையும் சந்திக்க வச்சு காதலிக்க வச்சு உசுரா இருக்க வச்சதுன்னு தெரியல. இந்த விதிக்கு நம்ம மேல அப்படி என்னதான் கோவமோ தெரியல.
நல்லா பூவும் பொட்டும் குங்குமத்தோட சந்தோஷமா வாழு. ம் நீங்களும் உங்க பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா வாழுங்க சரியா? ம், சரி. அவ சண்டை போட்டாலும் விட்டு கொடுத்து போங்க சரியா? ம், சரி. அப்புறம் உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்பேன். எக்காத்த கொண்டு இந்த மண்ணை விட்டு மட்டும் போயிடாதீங்க. அவ கூட்டா மாமியார் வீட்டு வழியா போனேன்னு மட்டும் போயிடாதீங்க. உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்கறது அது மட்டும்தான். இங்க பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில கடைசி கட்டத்துல கூட உங்க முகத்தை பார்க்கறதுக்கு நான் திரும்ப வருவேன். அப்படி இந்த மண்ணில இருக்கணும். கடைசி உங்க முகத்தை நான் பார்க்கறதுக்கு வந்தா கூட நீங்க இந்த மண்ணில இருக்கணும். மண்ணை விட்டு மட்டும் போயிடாதீங்க. போக மாட்டேன்டி, இதுக்காக நான் போக மாட்டேன்டி. வாழ்க்கையின் கடைசி பகுதியில கூட நீ வருவேன்னு உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்டி. இங்க பாரு, உன்னை நான் பாப்பேன். இந்த உசுர பெரியதுக்குள்ள இன்னும் ஒரு வாட்டி உன்னை நான் பாப்பேன். அதுக்காக நான் இந்த மண்ணில் இருப்பேன்டி. ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சா ஊருக்கு வாண்ண. சரி. எவ்வளவு தூரம் ஓடினாலும் ஊருக்குள்ள நீ இருக்கன்னு ஏதோ நம்பிக்கையில ஊருக்குள்ள வருவேன். அந்த குறும்புத்தனமான சேட்டை பிடிச்ச ராணிய பார்த்தேன்னா எவ்வளவு வலி இருந்தாலும் நீ எனக்கு சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் ஏதோ உன்னை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு சின்ன ஆறுதல், சின்ன நிம்மதி கிடைக்கும். இப்போ அதையும் என்கிட்ட இருந்ததை கடவுள் பறிச்சுட்டாரு. நான் இன்னும் யாருக்காகடி ஊருக்குள்ள வருவேன்? இந்த சிரிப்பு, இந்த குறும்புத்தனம் எனக்கு சொந்தம் இல்லாம போச்சு. சரி, நீ கிளம்பு போ. இங்க பாரு, அவர்கிட்ட சந்தோஷமா வாழணும்னா இங்க பாரு, அவர் ரொம்ப நல்லவரு. அவர் கூட சந்தோஷமா வாழணும்னா அப்புறம் இந்த குறும்புத்தனம் சேட்டை இதை அவர்கிட்ட தாராளமா காட்டு. எல்லா ஆண்களுக்கும் பிடிக்கும், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் உன்கிட்ட விழுந்ததுக்கு காரணம் அந்த சேட்டையும் குறும்புத்தனம் தான். அதை அவருக்கு எப்பவும் கொடுத்துரு. அவருக்கு எப்பவும் கொடு. ம் சரி சரி, நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. அப்படி பார்த்துட்டு போவாதடி, செத்துருவேன். போச்சு போச்சு. ஒரே வாட்டி உன் முகத்தை நான் பார்த்துக்கிறதேண்டி. ஒரே ஒரு வாட்டி உன் முகத்தை நான் பார்த்துக்கிறதேண்டி. கிட்ட வாடி. கர்வா பையன்னு ஒரே ஒரு வாட்டி கூப்பிட. எனக்கு சொந்தம் இல்லையே, எனக்கு உரிமை இல்லையே. உனக்கு தாண்டி உரிமை. உனக்கு இல்லாத உரிமைங்க யாருக்கும் இல்லை. என்ன கர்வா பையன்னு கூப்பிட்டது நீ ஒருத்தி தாண்டி. கடைசியா கேக்குறேன்டி, என்ன கர்வா பையனை கூப்பிடுடி. கூப்பிட்டா நான் செத்து போயிடுவேன்டா. எனக்கு அந்த உரிமை இல்லையே. என் கர்வா பையனை கூப்பிட்டுட்டே போடு. அது என் காதுல தெளிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அதை கேட்டுட்டு என் காலத்தை நான் ஓட்டிடுவேன்டி. கர்வா பையனை கூப்பிட்டுட்டு போட்டு. நான் போறேன், என்னால கூப்பிட முடியாது. ப்ளீஸ் டி, ஒரே ஒரு வாட்டி என்ன கர்வா பையனை கூப்பிடுட்டு. கருவேப்பிலை